இப்போ இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கம் என்ன, திருக்கணித பஞ்சாங்கம் என்ன, இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடுகள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள், நம்மளுடைய ரிஷிகள், முனிவர்கள் ஒவ்வொரு வருஷத்துலேயும் பாடல்களாக இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடல்கள், அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் மூலிமா கூறினதை அப்படியே வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் வாக்கிய பஞ்சாங்கம். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. முனிவர்கள் காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரனால வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய வேகம், கிரகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொலைவில் கொஞ்சம் மாறுதல் வந்தது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிட்டோம், விண்வெளியில் நல்லா நாமளும் முன்னேற ஆரம்பித்தோம். அப்போ அந்த காலத்தில் முனிவர்கள் மட்டுமே பார்த்த பல ரகசியங்களை இன்னைக்கு சாமானியர்களும் பார்க்கும் விதத்தில் நம்முடைய அறிவியல் முன்னேறி இருக்கு. அந்த அறிவியலை பயன்படுத்தி பஞ்சாங்கம் கணிக்கிறது திருக்கணித பஞ்சாங்கம். அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம். இந்த நூற்றாண்டில் இப்போ கிரகங்களுக்கு இடையில எவ்வளோ தொலைவு இருக்குது, எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது, எத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த தொலைவுகளை எல்லாமே கால்குலேஷன்ஸ் பண்ணி நம்ம எடுத்தது திருக்கணித பஞ்சாங்கம். இதுதான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெய்லி ஷீட், அதாவது தினசரி நாள்காட்டியில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வாக்கிய பஞ்சாங்கம் மட்டும்தான் இருக்கும். திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் மட்டுமே வச்சுருப்பாங்க. ஜாதகம் கணிக்கிறதுக்கு, பலன் சொல்கிறதுக்கு, முகூர்த்த நாள் பார்க்கறதுக்கு ஜோதிடர்கள் வச்சுருக்காங்க. இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது நட்சத்திரங்களுக்கும் திதிகளுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம், அதாவது 1 மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் நமக்கு வித்தியாசங்கள் இருக்கும். இவ்வளோதான் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும். வாக்கிய பஞ்சாங்கிறது கோவிலில் எல்லா இடத்துலையும் நடைமுறையில் இருக்கும். திருக்கணிதம்ங்கிறது ஜோதிடர்கள் மட்டுமே பரவலாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த காணொலி பார்க்குற நிறைய அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. இந்த சேனலுக்கு இந்த காணொலி பார்க்குறக்கு இதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை போகிறதுக்கு உத்வேகமாக இருக்கும். நித்ரா ஆராவில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய வீடியோக்கள் எப்பவுமே பதிவேற்றம் செய்யப்படும். அதனால் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராகு கேது பயிற்சி, அதாவது தமிழகத்தில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் நடைமுறையில் இருக்குது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். மக்களுக்கு இதனால தான் குழப்பங்கள் அதிகமாக வரும். எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எந்த கிரக பயிற்சி வருதுன்னு. ஸோ வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது, திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 26/4/2025 ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைவார். அதாவது இதில் ஒரு சந்தேகம் வரும், எல்லா கிரகங்களும் கடிகார திசை சுற்றும் திசையில தான் பெயர்ச்சி அடைவாங்க. ஆனால் ராகு கேதுக்கள் மட்டும் கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் பெயர்ச்சி அடைவாங்க. இவ்வளோதான் வித்தியாசம் மற்ற கிரகங்களுக்கும் ராகு கேதுகளுக்கும். அதாவது 7 கிரகங்கள் கடிகார திசை சுற்றும் திசைக்குள்ளேயே பெயர்ச்சி அடைவாங்க. ஏதாவது ஒரு சில சமயம் மட்டும்தான் அதிசார பயிற்சி, வக்ர பயிற்சிங்கும் போது மட்டும்தான் பின்னோக்கி நகருவாங்க. அதர்வைஸ் மேக்சிமம் அது ராகு கேது பயிற்சிங்கிறது கடிகாரம் சுற்றும் திசைக்கு ஆப்போசிட் திசையில தான் இருக்கும். மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மட்டும் கடிகாரம் சுற்றும் திசையிலேயே இருக்கும். இப்போ அடுத்ததா நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குங்கிறத பார்ப்போம். ஆலய வழிபாடுகள் முறைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்.